செகண்ட் லவ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் லவ் எபிசோடோடைய 2ஆம் பாகம் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா அது செகண்ட் லவ்லாம் பிரம்மாண்டமாக ஆரம்பித்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. 2வது எபிசோட் வந்து போயிருக்கு. இப்போ தான் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அசீம் அவருடைய வேலையை காமிச்சிருக்காரு. அசீமை பற்றி பெண்கள் என்னெல்லாம் வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிறதை பற்றியும், ஸ்ருத்திகா வந்து ரொம்ப அழகாக வந்து கொளுத்தி போட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஸ்ருத்திகாவுடைய வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூபிடாக கொளுத்தி போடுறது தான் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. சரி, இப்போ காமன் மேன் என்ன ஒரு அப்டேட் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பரில் வருது, ஆகஸ்ட்டில் வருதுன்ற அக்டோபர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு சம்பவம் இருக்குது. காமன் மேனில் ஒரிஜினலே காமன் மேன் தான் இந்த வட்டம் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து மாறுதட்டிக்கிறாங்களாம். நாங்கள் என்னடா சும்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா இன்ஸ்டாகிராமில் வந்து கூப்பிட்றோன்ட்டு, நாங்கள் எடுத்திருக்க வேறு லெவலில் நாங்கள் எடுத்திருக்கோம். யூடியூபராக இருக்கிறவங்களை எடுத்திருக்கோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்களை எடுத்திருக்கோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸில் எடுத்திருக்கோம். உங்களுடைய மூஞ்சிலெலாம் கறியை பூசுகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் இறங்கி சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி ஒரு வீடியோ நான் ஸ்பெஷலாக வந்து பண்ணுறேன். சரியா, நம்ம விஜய் டிவி சேனல்லே நம்ம பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேசி தான் ஆகணும். அதாவது செகண்ட் லவ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட் பார்த்தேன். நிஜமாகவே சொல்கிறேன், கொஞ்சம் என்ன சொல்கிறது, வந்து என்னடா அது ஒரு மாதிரி கேவலமாக கொண்டு போவாங்க, ஒரு மாதிரி வல்கராக வந்து எவன் எத்தனை கூட இருக்கணும் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும்னு நினச்சேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறதை தாண்டி நமக்கு பிடிச்சமானவங்களை நம்ம சூஸ் பண்ணலாம், பிடிக்காதவங்களும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் மாதிரி சண்டை போடலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து வெறும் அந்த லவ் காஜி சம்மந்தப்பட்டது மட்டுமே இல்லை. இது நம்மளுடைய அந்த பொண்ணு நம்ம வேணான்ட்டாடா, நம்ம என்ன பண்ணுறோம், அவன் என்ன பெரியவன், நான் இவனை அந்த ஒரு ஆட்டிடியூடும் வந்து இந்த ஷோவில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. சேமஸ் பிக் பாஸ் மாதிரி தான் நம்ம சொல்லணும். இது மினி பிக் பாஸ் தான் கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து இந்த ஷோவுடைய குவாலிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி என்ன மேட்ருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ணை திறந்து விட்டாங்களே ஒவ்வொருத்தனா உட்காந்துட்டு நீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பேசுனதை வச்சு இந்த சர்வைவரில் பேசுவாங்க தெரியுமா, ஒரு ஷோ வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓடிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சார் இந்த டைமில் நான் வந்து அவங்கள பற்றி பேசி ஆகணும், ரொம்ப அழகாக அந்த வார்த்தை என்னை பற்றி சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனும் வந்து அவங்களுடைய ஒரு டேட்டில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்கள பற்றின அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பேசி அவங்க வந்து ஒரு கிளாரிட்டி பண்ணி நாங்கள் ஒன்றா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் அசீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எப்பயும் பிக் பாஸில் இருப்பார்ல, நாங்களாம் இப்படி தான் தூற்றுவார் தூற்றுச்சும் புழுதிவார் தூற்றுவார் தூற்றுச்சும் அப்படின்ற மாதிரி செந்தமிழையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி உள்ளே இருக்க பெண்களும் வந்து சுதாரிச்சிட்டாங்க, இவன் அப்படி தான்டா பேசினே இருப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அசீம் வந்து ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த வெக்கையா வெங்கியா ஏதோ ஒன்று, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டான். உடனே ஹக் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகிறான். பார்த்து நமக்கே வந்து என்னடா அது இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயும் என்ன கூட வந்து படுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே வீட்டில் படுத்துங்கிற மாதிரி இவங்க வந்து ஜாலியாக வந்து பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கு நமக்கு வந்து நல்லா வருவீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு சில கலிசடைகள் இந்த மாதிரி பண்ணால் தான் ஷோ வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் தான் வந்து குஜால் மாமா அப்படின்ற அந்த ஷோ நடத்துகிற மாதிரி வந்து நமக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படிங்கிறது தான். மிச்சம்லாம் ப்ரொஃபஷனலாக தான் இருந்தாங்க, ஓரளவுக்கு ரொம்ப டிக்னிஃபைடாக இவங்க நல்லா பேசினாங்க, இவங்க நல்லா பழகினாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆர்வத்தில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசீமா ஐயோ நீயா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு வந்து அசீம் கூட பேசும் பொழுது ரொம்ப ப்ரொஃபஷனலாக நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு நீயா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கடைசி நீங்களால தான் நான் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டேன் அசீம்ன்ட்டு, நான் வேறு அசீம் நடந்தேன்னு சொல்லிட்டு, ஏங்க அந்த உருவத்துலேருந்து வாய்ஸ்லேருந்து நம்ம அசீம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. இந்த அம்மா அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கு வேறையாம், அசீம் வந்து தெரியலையா, சும்மா வந்து ஊட்டிட்டு கிடக்கு அப்படிங்கிறது தான். சரி, மேட்ருக்கு வருவோம். இது உள்ளே பேசிட்டு அடுத்து ஒவ்வொருத்தனா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு யார்டி அவன் என்னடி பண்ணுக்கு பண்ணான், அவனை பார்த்தானடி, அவனை பற்றி என்னடி பேசினான் அப்படின்ற மாதிரி. இவன் இங்கிட்ட ஒரு 2 பேர் இருப்பாங்க பாருங்க, ஏபிஐடி ஏபிசிடின்னு வச்சுருக்கலாம் அவன் பேர், ஏபிஐடியா. அடுத்து வந்து தேஜஸ்னு ஒருத்தன். அவங்க 2 பேர் வந்து எங்களை இப்போ செலக்ட் பண்ணலாம் பரவாயில்ல,
நாங்களாம் ஒரு பர்சனாலிட்டி தான். நாங்களாம் ஆம்ஸ் தூக்குனா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஆட்கள் அப்படின்ற மாரி அவங்க பில்டப் குடுத்துட்டுருக்காங்க தவிர, அடுத்து 2, 3 பெண்கள் பார்த்துட்டு, சரி ஓகே இவங்க கொஞ்சம் பரவால்லாம இருக்காங்க. இவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது, நமக்கு இவங்க கொஞ்சம் பரவால்ல அப்படின்ற மாரி, அந்த 2 ஹிந்திக்காரங்க போல எனக்கு தெரியுது. அவங்க கூட வந்து ரொமான்ஸ் பண்றதுக்கு அவங்க அடுத்தடுத்து நம்ம அவங்கள மூவ் பண்ணுவோம். இவங்கலாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்ற மாரி. அதுவும் இந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருப்பார் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, 2 பொண்ணு டேட் பண்ணான். ஆனா, அதுக்கடுத்து சம்மந்தமே இல்லாம மாரி உட்காந்துட்டு தின்னுட்டு இருக்கான். கழனி தண்ணி நாய் தின்ன மாரி தின்னுட்டு இருக்கான். அப்படின்ற மாரி அந்த பொண்ணு வந்து பேசினப்பலாம் பார்க்கும்பொழுது சிரிப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு கலாய்க்குது உன்ன போட்டு அப்படின்ற மாரி. ஒரு பக்கம் இவங்க எல்லாம் முடிச்ச பிறகு, இந்த கிசு கிசுப்புலாம் பேசின பிறகு, அடுத்து நம்ம ஸ்ருதிகாவுக்கு வராங்க. அவங்க வந்தாலே என்ன, "என்னடா 7:30 கூட்டு வரலையே?" அப்படின்ற மாரி தான். வந்தவொடனே 7:30 கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கீழக்கான எல்லா ஸ்பைசஸையும் வச்சுட்டு யாருக்கு எது குடுப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அசீம் ஏறிட்டாங்க வச்சு எல்லாம். இவர் வந்து பக்கா அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்ற மாதிரி பிரியங்கா போட்டு தாக்க, அசீம் ஒன்று ஏய் என்னை பற்றி கவலைப்படாத நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அன்னைக்கு காலைல 6 மணிக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஜஸ்டிஃபை பண்ணுறது செம்மையாக இருந்துச்சு. அசீம் எப்பயும் பண்ணுவாப்புல இல்லை, நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நான் தான், அது எதுக்கு நீங்கள் வந்து தப்புன்னு சொல்கிறீங்க, நான் இல்லைப்பா நான் அப்படி மீன் பண்ணல, ஐ எம் நாட் ஒன்லி அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே சொல்ல மோனிஷா கிட்ட போய் அசீம் வந்து பார்த்தீங்கன்னா மோனிஷா மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்புல. உடனே எல்லாம் சுத்து போட்டாங்க. அசீம்ங்கிறவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திட்டாங்க அங்கேயும் உள்ள. பிக் பாஸ்லாம் அதை குத்துறாங்க. இங்கேயும் வந்து முத்திரை குத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐயோ அசீமா வேணாம்ப்பா பேசி பேசியே கொள்ளுவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓட்டாங்க. அசீம் பற்றி பேர் வச்சுருந்தோம். இங்கே ஸ்ருதிகா சும்மா இல்லாமல் நீ இவங்களுக்கு எதை கொடுப்பீங்க நீ அப்படின்ற மாதிரி கண்ணை சிமிட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா ஜோலியை முடிச்சு விட்டுருச்சு எல்லாத்தோடையும். அதில் இந்த மோனிஷாவுக்கும் வெக்கேக்கும் ஒரு இஷ்யூ ஆகி போச்சு. வெக்கே என்ன பண்ணிட்டான், எனக்கு வந்து பழகுறதுக்கு மோனிஷா வேணாம், வேறு ஏதோ ஒரு பொண்ணை வந்து கொடுத்துருக்கான். உடனே மோனிஷா டென்ஷன் ஆகி நீ யாரா கோமாளி வெக்கி பக்கின்ட்டு உனக்கு நான் ஆப்ப வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து தினேஷ்ட கொடுத்துருச்சு. ஸோ மாற்றி கொடுத்து விட்டாங்க. அப்புறம் அசீம் நடுவில் கொஞ்சம் இதானோடனே எனக்கு யாராவது போல்டாக இருந்தால் பிடிக்குன்னு சொன்னீங்கல்ல, நான் போல்டாக இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி அசீம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, அதை வச்சு தான் அடுத்தடுத்து ஜோடி பொருத்தங்கள் அடுத்த எபிசோடில் வந்து நடக்குது. அதாவது 2 பேரும் கப்பலாக வச்சு கேம் மூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்ருதிகா அர்ஜுன் வந்து நாளைக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. அது என்ன சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா கியூபிட் வேலை பார்த்தாங்களோ இல்லையோ, ஒரு நல்ல மாமி வேலை பார்த்து ஜிங் அடித்து 2 பேரையும் வந்து பிரித்து விட்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் இப்போதைக்கு எந்த ஒரு ஹேட்டும் வந்து கிரியேட் ஆகல, எல்லாம் ப்ளசண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அசீம் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் ஒரு பிக் பாஸ் இது மினி பிக் பாஸ் இல்லைடா, பிக் பாஸ்லாம் நான் காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும்தான் கொஞ்சம் அதாவது ரெட் ஃப்ளாகா அசீமை நம்ம பார்க்குறதுக்கு தான் ஆல்ஃபா ரெட் ஃப்ளாகாக பார்க்கணும் போல, உள்ள இருக்கவங்களாம் கதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி இந்த அம்னா மூஞ்சி 2 பேர் இருக்காங்க ஹிந்திக்காரங்க, அவங்களாம் வந்து இந்த ஷோவில் வந்து இந்த ஒரு இதுவும் கிடையாது. கேட்டால் நான் அழகாக இருக்கேன், என்னை பார்த்து இந்த ஷோ பார்த்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பில்டப் தான் விட்றாங்களே தவிர பெண்கள் யாரும் வந்து அவங்ககிட்ட வந்து சீன் மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த வெக்கே மோனிஷா இவங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் வந்து ரொம்ப இதாக இருக்குது. பிரியங்கா வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கங்கிறது தெரியல. இது ஆக்சுவலாக கடைசி ஒருத்தர் 2 பேர் கூட போகிறானா 2 பேர் ஒருத்தன் கூட போகிறானா அப்படின்ற மாதிரி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும் போல தெரியுது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பற்றி ஒரு அப்டேட் இருக்குல்ல சொன்னதில் காமன் மேனுக்கு கால் வர ஆரம்பிச்சிச்சான். உங்களுக்கு எதாவது வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். சரியா, மீண்டும் சந்திப்போம். குட் பை.